விஷயத்தையும் கவனிக்கணும். இதுக்கு என்ன ஆர்குமெண்ட் எடுத்து வச்சுட்டான்? ஒன்னு பாத்தியான்னு கேட்டான், சரி பார்க்கல. அடுத்து என்ன பண்றான்னு கேட்டான், இந்த மனிதன் எப்படி நம்ம கடவுள் படைச்சான்னு ஒத்துக்கிட்டோன்னு வைங்களேன், மனுஷன் எப்படி வந்தாங்கிறதுக்கு ஒரு கடவுள் படைச்சான்னு சொல்லி ஒரு தீர்வு சொன்னா அது அவனுடைய கடவுள் மறுப்பு கொள்கைக்கு எதிராக நிற்கும்ல, அதுக்கு ஐடியா பண்றான். அப்ப நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்றதா இருந்தா மனுஷன் எப்படி வந்தாங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும்ல, ஐடியா பண்றா. மனுஷன் எப்படி வந்தாங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும்ல, ஆராய்ச்சி பண்றான். பண்ணி மனுஷன் எப்படி வந்தான் தெரியுமா? குரங்குல இருந்து வந்துட்டான். அது கண்டுபிடிச்ச என்னது? கடவுள் படைச்சான்னு சொன்னா அது கேவலமா இருக்குதான், குரங்குல இருந்து வந்தா கௌரவமா இருக்குதான். என்ன நினைக்கிறான்? கடவுளே நம்மளை படைச்சான்னு சொன்னா அது கேவலமா தெரியுது உங்களுக்கு, குரங்குல இருந்து வந்தாங்கிறது அது கௌரவமா தெரியுது அப்படின்னு ஒரு கிறுக்க டார்வின் ஒரு லூசு. அவன் என்ன பண்ணிட்டான்னா மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்ட்டான். அவன் என்ன சொன்னான்னு விளங்குதா உங்களுக்கு? அதாவது உலகத்துல சில பொருட்கள் பரிணாம வளர்ச்சி பெறுகின்றன. சில பொருட்கள், எல்லாம் பெறுவதில்லை. சில ஜீவன்கள் பரிணாம முறையில வளர்ச்சி பெறுகின்றன. எப்படி? புழு மாதிரி கொஞ்ச நாளைக்கு இருக்கும், புழு மாதிரி இருந்து அப்புறம் வண்டு மாதிரி மாறிக்கிறோம், வேற ஒரு இனம் மாதிரி நெஞ்சிரும், அப்படி மாறிக்கிறோம். இந்த மாதிரியான சில பொருட்களும் பார்க்கறான். பார்த்துட்டு என்ன செய்யறான்னு கேட்டா, இந்த புழு மாதிரி வண்டு மாதிரி வந்துச்சா, அது இது மாதிரி வந்துச்சா, அப்புறம் முயலாச்சா, முயல் குதிரை கழுதையாச்சா, கழுதை குரங்காச்சா, குரங்குல இருந்து அடுத்த ஸ்டேஜ் எது? மனுஷன். அதாவது முதல்ல எப்படி மனுஷன் வந்தான்னு கேட்டா, தண்ணி தான் உலகத்தில் இருந்துச்சான். அந்த தண்ணியில கிருமிகள் உண்டாகும்ல, கிருமிகள் அதான் உண்டாச்சாங்க. தண்ணி எப்படி வந்துச்சு பதில் வந்துட்டு இல்ல, தண்ணி எப்படா வந்துச்சு? முதல்ல அது தண்ணி புரண்டு அழிச்சு பதில் கிடையாது. ஜீவனுக்கு பாதியில இருந்து ஆரம்பிக்கிறான். கணக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறான்னு கேட்டா பாதியில இருந்து ஆரம்பிக்கிறான், ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்க காணாம். அந்த தண்ணி இருந்துச்சுல, தண்ணியில இருந்து ஒரு புழு மாதிரி வந்துச்சு. சரி, அது கொஞ்ச நாளைக்கு பிறகு கொஞ்சம் பெருசாச்சு, அது கொஞ்ச நாளைக்கு பிறகு பெருசாச்சு, அது வேற ஒரு இனமா மாறினுச்சு. இப்படியே டெவலப் ஆகி அப்படியே வளர்ந்து 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 அது குரங்குங்கிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. குரங்குங்கிற ஸ்டேஜ்ல கொஞ்ச நாள் லட்சக்கணக்கான வருஷம் ஓடுனுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது மனுஷனா மாறிக்கிருச்சு. குரங்குங்கிற ஸ்டேஜ்ல இருந்து குரங்குடைய பரிணாம வளர்ச்சி தான் மனுஷன். இவங்க கண்டுபிடிச்சது குரங்குடைய பரிணாம வளர்ச்சி தான் மனுஷன் தான். இது எதை வச்சு கண்டுபிடிச்ச? இது என்ன ஆராய்ச்சியில கண்டுபிடிச்ச? ஒரு இளவும் கிடையாது. இவன் என்ன செய்யறான்? சில பரிணாம வளர்ச்சியில சில பொருள்கள் மாறுறத பாக்குறான். இதை பார்த்து விட்டு குரங்கு தான் வந்துச்சுன்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம அதை நோக்கி எதிராக எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கிறோம், அதுக்கெல்லாம் பதிலே இவன்கிட்ட இல்ல. ஆனால் அதை சொல்றாங்க. கேட்கிற கேள்விகளுக்கு இந்த டார்வின் தத்துவம் இருக்க, பரிணாம வளர்ச்சிங்கிற தத்துவம், இதுக்கு எதிராக எழுப்பப்படுற கேள்விகள் நிறைய நம்ம எழுப்புறோம். அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்லவே முடியல. எதை வச்சு நான் சொல்றேன்னு கேட்டா, ஏறக்குறைய பார்த்தா அந்த குரங்கு மனுஷ மாதிரி அமைப்புல இருக்கும். ஷேப்பை பாத்தீங்கன்னா மனித இனத்துக்கு ஏறக்குறைய ஒத்து போவோம். கையினால பிள்ளைய தூக்கிக்கிறோம், குரங்கு குட்டி அணைச்சிக்கிட்டு போவோம், பிடிக்கும். கை ரெண்டு கால் ரெண்டு தனியா அது இயங்கும், கை மாதிரி இயங்கும், கால் மாதிரி இயங்கும். மூஞ்சு கூட வச்சு பார்த்தோம்னா ஏறக்குறைய என்ன செய்யும்? ஒரு மாதிரி ஒரு சப்பையாக்கணும்னா மனுஷனுக்கு நெருக்கி வந்துடும். இந்த மாதிரியான அமைப்புகளை பார்க்கறான். பார்த்து விட்டு இது கரெக்டா இருக்கு, இதுல இருந்து வரத்தான் வாய்ப்பு இருக்குது, இப்படி அனுமானம் தான். இதுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால இதுல இருந்து இது வந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இவர் இதுதான் கண்டுபிடிப்பே தவிர ஒரு குரங்கு அடைச்சி வச்சு மனுஷனா மாறினதை பார்த்துட்டு சொல்லல. விளங்குதா? இது சும்மா எப்படி தோற்றத்தை வச்சு சொல்றான். இப்ப நான் கேட்கிறேன், இந்த தோற்றம் தானடா மனுஷனை தீர்மானிக்கிறது? தோற்றம் தான் தீர்மானிக்குமா? மனுஷங்கிறதுக்கு மூளைதான் அடிப்படையான காரணம். நீ குரங்கு என்னதான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷ மாதிரி ஷேப்ல இருந்தாலும் மனிதன் தீர்மானிக்கிறதுக்குரிய சமாச்சாரம் என்னன்னு கேட்டா அந்த மூளை, பகுத்தறிவு. அந்த பகுத்து உணர்ற அறிவு இருக்கு பாருங்க, அதுல காட்டினான்னு சொன்னா அதை ஒத்துக்கலாம். பகுத்தறிவு என்னதான் பெரிய குரங்கா இருந்தா கூட பகுத்தறிவுக்கு உண்டுமா? சிந்திக்கிற அறிவு உண்டுமா? அது டெவலப் பண்ற அறிவு உண்டுமா? பேசுற அறிவு உண்டுமா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இன்னும் சொல்ல போனா மைனா கிளி இதெல்லாம் கூட பேசும், குரங்கு பேசாது. பேசுற குரங்கு பரிணாம வளர்ச்சிட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பா வரணும். இந்த படி இப்படிதான் இதான் பரிணாம வளர்ச்சிங்கிறது. குரங்குக்குல இருந்து மனுஷன் வர்ற நெசமா இருந்தா இந்த போய் பார்க்கிற குரங்கு இருக்குல்ல, அந்த குரங்கு இருக்கணும். அது பிறகு பேசுற குரங்கு ஒண்ணு இருக்கணும். அதுக்கு பிறகு அதாவது மனுஷனுக்கு அடுத்த ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, அதுவும் உலகத்தில் இருந்துகிட்டு இருக்கணுங்கிற. பேசுற குரங்கு கொஞ்சம் உலகத்தில் இருக்கணும், பேசுறதோட கொஞ்சம் பாதி அளவுக்கு பக்கத்துல உள்ள குரங்கு கொஞ்சம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மனுஷன் மூஞ்சிக்கு பாதிக்கு நெருக்கி வர்ற மாதிரியான அமைப்புல ஒரு குரங்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வாழை இல்லாம போய் கம்ப்ளீட்டா அந்த மாதிரியான ஒரு குரங்கு இருக்கணும். முடிகள் எல்லாம் கொட்டி போய் மனுஷன் உடம்பு மாதிரி வச்ச ஒரு குரங்கு ஒண்ணு இருக்கணும்.
அதுக்கு பிறகு மனுஷன் இருந்தான்னு சொன்னா இந்த நெறிக்கு வந்துட்டானே, அடுத்தது இதானே சொல்லலாம். அடே குரங்குக்கும் மனுஷனுக்கும் 1.5 லட்சம் வித்தியாசம் சொல்லலாம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா 1.5 லட்சம் பரித்தரங்கள் இன்னும் இடையில இருக்குது. இவ்வளவு இடைத்து குரங்கு ஒரு ஸ்டெப்பை தாண்டிருச்சா, எப்படி அது வரும்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. நான் கேட்கிறேன், குரங்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தோட மனுஷனா போச்சுங்கிறிய, அப்ப இன்னைக்கும் போய்கிட்டு இருக்கணுமா இல்லையா? நான் இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு 4 குரங்கு என்று மனுஷனாக மாறியது, குரங்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து மாறிக்கிட்டு இருக்கணும்லங்க. இப்ப மிருக காட்சியால வண்டூர்ல ஒரு 8 குரங்கு நேற்று மனிதனாக மாறிவிட்டது சொல்லணுமா இல்லையா? என்னைக்கு இந்த டார்வின் சொன்னா அன்னையில இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு குரங்கு மனுஷனா மாறக்கான, எந்த ஒரு குரங்கு மனுஷனா மாறக்கான. உலகத்துல வரலாறு பதிவு செய்யப்பட்ட காலம் கிபி 1 சொல்லுவாங்க. கிறிஸ்துவுடைய காலத்துல தான் வரலாறு ரெக்கார்டு பண்ணப்படுது ஒழுங்காக. இந்த 2000 வருஷ காலத்துல உலகத்துல எந்த ஊர்லயாச்சு எந்த குரங்காச்சு மனுஷன் மாறி இருக்குதா? மாறிட்டே இருக்கணும்லங்க. அதுக்கு நிறுத்தினவன் யாருன்னு, குரங்கு மனுஷனா மாறிச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு குரங்குகளும் ஒரு குறிப்பிட்ட பருவம் அடைஞ்சவன மனுஷனா மாறிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கணும்ல. அந்த தொடர்ச்சி நின்று போச்சுங்கிறியப்பா. ஏன் நின்றுச்சு? அது நிறுத்தி வச்சவன் யாரு? அதுக்கு மேற்கொண்ட பரிணாம விஷயம் இல்ல. அப்படி பாக்குறோம். குரங்க விட்டுருங்க, ஒரு முயல் வேற ஒன்னா கழுதையா மாறிச்சு. எந்த ஊர்லயாச்சு மாறக்கானா? ஒரு கழுதை எந்த ஊர்லயாச்சு குதிரையா மாறி போச்சா? மாறக்கானா திட்டு கழுதையா இருந்தது, போன வாரம் குதிரையா மாறி போச்சு. சொல்லு பாப்போம். எதுவும் மாறுற மாதிரி தெரியவே இல்லை. இவன் சொல்லக்கூடிய பரிணாமங்கிறதுலாம் இல்ல, ஒவ்வொன்றும் தனித்தனியாக படைக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த இவன் பகுத்தறிவாதி இருக்கான, இவனை விட ஒரு கேடுகட்ட ஒரு கூமுட்டை இல்லைன்னு சொல்லுவான். ஏன்னு கேளுங்க, ஆராய்ச்சி பண்றான், முயல் ஆராய்ச்சி பண்ணு, குதிரை ஆராய்ச்சி பண்ணு, ரெண்டுக்கு எத்தனை கோடிக்கணக்கான வித்தியாசம் இருக்கு தெரியுமா? நீ உயிரியல்ல போய் ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அங்க அவயவங்கள்ல இருந்து உறுப்புகள் செயல்படுற விதத்தில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிற காட்சியை பார்க்கலாம். இப்படித்தான் ஒரு ஜீவனுக்கு மறு ஜீவனுக்கு மத்தியில அவ்வளவு டிஃபரெண்ட் இருக்குது. பரிணாம வளர்ச்சி அப்படி இருக்காது. 100, 99, 98 அப்படி வந்துகிட்டு இருக்கணும். இது 1ல இருந்து அது 100ல இருக்குது. அவ்வளவு வித்தியாசங்கள் ஒவ்வொரு ஒரு ஜீவனுக்கு இன்னொரு ஜீவனுக்கு மத்தியில இருக்குது. இன்னும் சொல்ல போனா குரங்குடைய மூளை மனித மூளை ஆய்வு பண்ணி பார்த்தா சம்பந்தமே இருக்காது. குரங்குடைய மூளைக்கும் மனித மூளைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கூட பொருத்தியே வராது. அது வேற இது வேற, இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. இது மாறி இதுல இருந்து இது வந்திருக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஓட்ட பார்த்துட்டு இவன் சொன்னா, மூளையை பார்த்துட்டு சொல்லல. குரங்குடைய இதயம் மனுஷனுடைய இதயம் ரெண்டையும் போட்டு ஒப்பிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒரு சம்பந்தம் இருக்காது. அதனுடைய இதய அமைப்பு பங்கன் வேற, எல்லாம் வேற வேற, மனுஷனுடைய வேற. இன்னும் சொல்ல போனா பன்றியுடைய இதயமாவது மனுஷன் இதயத்துக்கு நெருக்கமா இருக்குங்கிறான். ஆராய்ச்சி பண்ணி பார்த்துவிட்டு இதயத்துடைய அமைப்பை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பன்றி இருக்குல்ல, அதுவும் மனுஷன் ஒண்ணு. இன்னைக்கு உள்ள சயின்டிபிக்கா சொல்றாங்க, பன்றியில இருந்து வந்தவன சொல்லிட்டு போ. ஏன்னா பன்றியுடைய இதயம் கரெக்டா மனுஷனுக்கு என்ன செய்யுது, ஒரு 90% ஈக்குவலா இருக்குது. எதிர்காலத்துல மனிதனுக்கு இதய மாற்று அறுவையில பன்றி இதயத்தை பொருத்துவதற்கான ஒரு அறிவியலை நோக்கி மனுஷன் போயிட்டு இருக்கான். இதயம் கிடைக்காதுல, கண்டான மாதிரி கொடுக்க முடியாது, கிட்னி மாதிரி 2 இல்ல, நமக்கு இருக்கிற இதயத்தை இன்னொருத்தர் கொடுக்க முடியாது. இதயம் அடிபட்டு போச்சு, அப்ப இதயம் வேணும்ல, இருக்கிறவனா கொடுப்பானா? கிட்னி தானம்னா கொடுத்துட்டு வந்துடுறான், 2 இருக்குல்ல, 1 கொடுத்துடலாமே. இதய தானம் கொடுப்பியா? கொடுத்தா நீ போயிருவிய. அப்ப இதயத்துக்கு என்ன பண்ணனு, அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி வேற ஒண்ணு இருந்தா தான் சரியா வரும். இதை செயற்கை இதயம்னு கண்டுபிடிச்சான், அதெல்லாம் சரியா வராது. அந்த பேஸ் மேக்கருங்கிறானே அதெல்லாம் சரிப்பட்டு வரல. கடைசி என்ன பண்றான், பன்றி ஆராய்ச்சி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இது 90% பொருந்தி வருது. இன்னும் கொஞ்சம் சில டெவலப் சில மாற்றங்களை செஞ்சோம்னா பன்றி அடுத்தடுத்து எடுத்து வச்சிடலாம். அல்ல அதுக்கு தான் திங்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான்னு கூட நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நாளைக்கு யூஸ் ஆகும் கண்டுபிடிப்பாங்கிறதுக்கு தான் தடுத்து வச்சிருக்கான் போல இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வணங்குதா. அதே மாதிரி ரத்தம் இருக்குது. இந்த ரத்த தானம் எல்லாம் எதிர்காலத்தில் இருக்காது. ரத்தத்தை டெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா குரங்கு ரத்தம் தானே மனுஷனுக்கு ஃபிட் ஆகணும். இவன் டார்வின் சொன்னது நெசமா இருந்தா குரங்கு ரத்தம் தான் இருக்கிற ஜீவன்களே மனுஷனுக்கு பொருந்தி வரணும். பன்றி ரத்தம் பொருந்துது. ஆராய்ச்சி பண்றான், பன்றியுடைய ரத்தம் இருக்கு, மனுஷனுக்கு ஏற்றுவதற்கு ஒரு ரத்தம் ஏற்றுறதா இருந்தா மற்ற உலகத்து ஜீவன்கள்ல உள்ள ரத்தங்களை விட பன்றியுடைய ரத்தம் மனுஷனுக்கு ரொம்ப பொருந்தி வருதுன்னு சொல்லி இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். இப்ப நமக்கு என்ன தெரியுது, பன்றி தான் மனுஷனுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோமே தவிர உள்ளமைப்புகளை வச்சு இவன் இந்த ஓட வச்சுக்கிட்டு மண்டை ஓட வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். இந்த மண்டை ஓடு குரங்கு ஓடு இருக்க, இந்த மண்டை ஓடு அமைப்பு வச்சுக்கிட்டு அதுல இருந்து வச்சுக்கிறான். உள்ளுக்குள்ள சரக்குகளை எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பன்றியுடைய லெவலுக்கு தான் இவன் நெருக்கமா இருக்கான, பன்றியோட தான் ரிலேஷன்ஷிப் ரொம்ப இருக்குது. குரங்கோட கிடையாது. இன்னும் சொல்ல போனா மனுஷன் தோலை இப்படி உரிக்க முடியாது, பன்றி தோலை உரிக்க முடியாது. குரங்கு தோலை உரிச்சு எடுத்துடலாம். வணங்குதா.
தோல் அமைப்பே வேற, உன் தோல் அமைப்பு வேற. பன்றி தோல் அமைப்பு தான் மனுஷன் தோல் அமைப்புக்கு ஏறக்குறைய நெருங்கி வருது. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, நீ பரிணாமம்ங்கிறியப்பா, குரங்குக்கும் மனுஷனுக்கு மத்தியில எத்தனை வகையான ஒற்றுமையை காட்டிட்டு பரிணாமம் சொன்ன. இந்த உருவ அமைப்பை பார்த்துட்டு மட்டும்தான் சொன்னானே தவிர வேற அமைப்பை சொல்லல. நாக்குடைய அமைப்பை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அது இந்த மைனாக்களும் கிளிகளும் இருக்குது, அந்த நாக்குடைய அமைப்போடு தான் மனுஷனுடைய அமைப்பு ஒத்து போகுது தவிர வளர்ச்சி கிளச்சி அடிக்கிறத வச்சு பாசம் வர்றது, இங்கிட்ட அடிச்சா அந்த பாசம், அங்கிட்ட அடிச்சா அந்த பாசம், எல்லா பாசையும் பேசுமே. அவ்வளவு எண்ணிக்கை ஆவச்சுக்கிறாது. இருக்கிற ஒரு 10 வார்த்தையை சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு சொல்லிவிடும். ஒரு குரங்குக்கு சொல்லி கொடுக்க சொல்லி பார்ப்போம். நீ எந்த குரங்கையாச்சும் பேச வச்சிரு பார்ப்போம். இத்தனை வருஷம் பேசுறதுங்கிறதுக்கே நெருங்கி வரலையா குரங்கு மனுஷனுக்கு? அப்ப இது ஒரு கிறுக்குத்தனமான வாதம். அப்ப இந்த பரிணாமம் எல்லாம் சொன்னதுல இருந்து எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, மனுஷனை கடவுள் படைச்சான்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய வீம்புக்கு சொல்றாங்க. எந்த அறிவியலுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது, எந்த சயின்டிபிக்காவும் குரங்குக்கு மனிதனுக்கு மத்தியில ரொம்ப ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குன்னு சொல்லல எவனுமே. குரங்குக்கு மனுஷனை 100க்கு 100 ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னு சொன்னா குரங்குக்கு மனுஷனுக்கு உள்ள வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு ஸ்டெப் அப்படி தாண்டினா மனுஷன் ஆயிரும், இவன் ஒரு ஸ்டெப் அப்படி இறங்கினா குரங்காயிருவான் அப்படிங்கிற அளவுக்கு வித்தியாசம்லாம் இல்ல. உனக்கும் குரங்கும் 1 லட்சம் இருக்கு. இது எப்படி பரிணாமம்னு சொல்ல முடியும்? பரிணாமம்னு சொன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருந்துகிட்டு இருக்கணும். அடுத்தடுத்த ஸ்டேஜ் இருக்குல்ல, அப்படி இருந்துகிட்டு இருக்கணும். அதான் பரிணாமம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி வளர்றது. அப்ப இதெல்லாம் வச்சு இதெல்லாம் விளங்காம பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு போயிட்டானோ. ஆக இந்த பகுத்தறிவாதம் என்பது இவங்க சொல்லக்கூடிய கடவுள் இல்லைங்கிறதுக்கு சொல்லக்கூடிய வாதம் ஒன்று பரிணாமம்ங்கிறான், அல்லது நம்ம கண்ணால பாத்தியலாங்கிறான். இந்த 2 வாதமுமே பைத்தியக்காரத்தனமான வாதம். நல்லா தெரியுது இது ஒரு தனியாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இதுக்கு கடவுள் நம்பாமலே நீங்க சொல்லலாம். இன்னைக்கு 600 கோடி இருக்கிறான். ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னா இது ஒரு 100 கோடி பேர் இருந்திருப்பான். இன்னொரு 1000 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு 10 கோடி பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னொரு 1000 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு 10 லட்சம் பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னொரு 1000 பேருக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 50 பேர் உலகத்தில் இருந்திருப்பான். இன்னொரு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னா 2 பேர் இருந்திருப்பான். முடிஞ்சு வச்சா கதை 2 பெருகி இருக்குங்கிறது இதுதான் கணக்கு. மனித இனம் அப்படி பெருகி வந்ததை பார்த்தோம்னு சொன்னா ஒரே ஒரு ஜோடியில இருந்து பெருகுனுச்சுன்னு சொல்லக்கூடிய கருத்து தான் அறிவுக்கு ஏற்றதா இருக்கே தவிர அந்த ஒரு ஜோடி கடவுள் தான் படைச்சாண்டு ஒத்துக்கிறதுக்கு ஒத்து மனசு வர மாட்டேங்குது. நம்ம ஏன் கடவுள் படைச்சா சொல்லிட்டு அவன்கிட்ட போய் கும்பிடணும்? மனுஷன் நம்ம குரங்குல இருந்து வந்தோம்னு சொல்லிட்டு நம்ம வேற யாரை கும்பிட்டு போயிருவோமே அப்படிங்கிற லெவல்ல போய் அவன் நிக்கிறான். அதனால இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, இதுகளை சொல்லிக்கிட்டு உங்களை ஏமாத்துவாங்க. டார்வின் தத்துவத்தை சொல்லிக்கிட்டு எல்லாரும் இதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. முஸ்லீம் மட்டும்தான் நம்பல. இந்த டார்வின்கிறவனுடைய இந்த லூஸ்தனமான தத்துவம் கம்யூனிஸ்டுக்காரங்க கையில தூக்கி பிடிச்ச பிறகு பள்ளிக்கூடத்தில் சொல்லி தர ஆரம்பிக்கிறான். ஒரு இந்து அவன் சொல்லிக்கிட்டு இப்ப டார்வினையும் சேர்த்து நம்புறான். ஒரு கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு அவன் டார்வினையும் சேர்த்து நம்புறான். ஒரு கம்யூனிஸ்டவாதின்னு சொல்லிக்கிட்டு அவன் டார்வின் தத்துவத்தை நம்புறான். ஒரு முஸ்லீம் மாத்திரம் தான் நம்ப மாட்டான். ஒரு முஸ்லீமா இருக்கிற மாத்திரம் தான் டார்வினை நம்ப மாட்டான். பாக்கி எல்லாரும் பாடத்துல அறிவியல் கொள்கைகள் ஆகிவிட்டாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மேலை நாடுகள்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் டார்வின் தத்துவம் ஒரு குப்பை, ஒண்ணுக்கு உதவாது, அதுக்கு பெரிய அறிவியல் ப்ரூஃப் கிடையாது, சும்மா இவனா இப்படிதான் இருக்கும்னு ஒரு அனுமானிக்கிறான். இது எதை வேண்டாலும் நம்ம அனுமானிச்சுட்டு போயிடலாம். எதை வேண்டாலும் பார்த்து என்ன செய்யலாம், அனுமானிச்சுட்டு போயிடலாம். ஆக இந்த ஒரு வாதமும் சரியில்லை. சரி,